ஆண்டவருடைய நாமம் மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்ல அருமையான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய கையில நீங்கள் யார்? சுதந்திரவாளியா, அடிமைகளா? நல்ல அருமையான ஒரு பாடம். தேவனுடைய கரங்களில நீங்கள் யாரா இருக்கிறீங்க? அல்லது தேவனுடைய ஆளுகையில நீங்கள் யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யத்துல நீங்கள் யாரா இருக்கிறீங்க? சுதந்திரவாளிகளா அல்லது அடிமைகளா இருக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக இது 2026 ஆண்டு ஆகஸ்ட் 15 விசேஷமாக மன்னிக்கணும், ஆகஸ்ட் 15 80வது வருஷம் நம்ம சுதந்திரத்தை கொண்டாடினோம். இட் இஸ் ஒண்டர்ஃபுல், அமேசிங். ஆனால் நாம் சுதந்திரம் மையாகவே தேசத்தின் பிரகாரமா பெற்று இருக்கிறோம். பட் மெய்யாகவே நாம் விடுதலை ஃப்ரீடமா இருக்கிறோமா? விடுதலை பெற்று இருக்கிறோமா? பாவத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை, அக்கிரமத்துக்கு அடிமை, உபச்சாரத்துக்கு அடிமை, குடிக்கு அடிமை, போதை பொருட்களுக்கு அடிமை, கடனுக்கு அடிமை, தரித்திரத்துக்கு அடிமை, வறுமைக்கு அடிமை, பலவிதமான மனிதர்களுக்கு கரங்களில ஆசா பாசங்களுக்கு அடிமையா இருக்கிறோம், தேவைகளுக்கு அடிமையா இருக்கிறோம் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. மெய்யாகவே ஊடகங்களுக்கும் அடிமைகளாகவே இருக்கிறோம். 24 மணி நேரம் காலையில் எழுமினா பல்ல தேய்க்கிறான் இல்லையா, செல்லு தேய்க்க ஆரம்பிக்கிறான். நைட்டு படுக்கிற வரையும் செல்லு தேய்க்கிற வேலை தான். பல்லு தேய்க்கிறத விட பல்லு இல்லாம கிழிவை பார்க்கலாம், ஆனா செல்லு இல்லாம ஒரு மனிதனும் பார்க்க இயலாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அடிமைப்பட்டு இருக்கிற ஊடகங்களில நாம் அடிமைகளாகவே இருக்கிறோம். தேவனுடைய கையில அல்லது தேவனுடைய ஆளுகையில நீங்கள் யாரா இருக்கிறீங்க? சுதந்திரவாளியா அல்லது அடிமைகளா இருக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல 430 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களை, 400 ஆண்டுகள் அடிமைகளா இருந்த அவர்களை விடுதலாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு ஆண்டவர் நடத்தினார். வனாந்தரத்துல 40 ஆண்டுகளாக அற்புதமாக அவர்களை வழி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு முன்னும் பின்னமாக தேவனாய் கர்த்தர் மேக சம்பத்தினால் அக்கினி சம்பத்தினால் நடத்தினார். தாகத்துக்கு தண்ணீரை, கண்மலை திறந்த தண்ணீரை தந்தார். ஆகாரத்துக்கு ஆகாரம், அவர்களுக்கு பசிக்க ஆகாரத்தை வானத்திலிருந்து மன்னாவை தந்தா. தேவதூதர்கள் புசிக்கிற ஆகாரத்தை தந்தா. 31 ராஜாக்களை முறியடித்தார், 7 ஜாதிகளை செதறடித்தார். பாலும் தேன் ஓடுகிற தேசத்திற்கு ஆண்டவர் அவர்கள் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஒரு தகப்பனை போல் அவர் சுமந்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு கழுகை போல சுமந்து கொண்டு வந்தார். அவர்கள் கால்கள் வீங்கவில்லை, அவர்கள் வஸ்திரங்கள் பழுதாக போகவில்லை, அவர்களுக்கு தேவையானது ஒன்றும் குறையப்படவில்லை. தேவனாய் கர்த்தர் சம்பூர்ணமா அவர்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து காடைகளை தந்து மாம்சத்தை தந்து அற்புதமாக ஆண்டவராய் தேவன் அவர்களை நடத்தினதை அற்புதமான காரணம், அற்புதமான காட்சியை நாம் பார்க்கிறோம். பைபிள் அழகாக நமக்கு வர்ணித்து காட்டுகிறத பார்க்கிறோம். அதுக்கு முன்னும் பின்னதாக யார் காரணமா இருக்கிறாங்க அவர்கள் நடந்து வர்றதுக்கு? மோசேயா, தேவனா? நீங்க சொல்லுவீங்க மோசே தான் அப்படின்னு. மோசேக்கு பின்னாடியும் யார் இருக்கிறாங்கன்னா தேவன் தான் இருக்கிறார். ரைட்டா? இட் இஸ் ரைட் ஆர் ராங்? எஸ், ரைட். உண்மை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் வாழ்வதற்கு ஆண்டவருடைய கிருபை. நான் தான் என்று சொல்ல இயலாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் தான் என்று இயலாது. மோசே தான் சொல்ல இயலாது. மோசே மூலமாக தேவன் நடத்தினார் என்பது குறித்து பைபிள் அழகாக சொல்லப்படுது. எனவே செங்கடலை பிளந்தார், யோர்தான் நதியை பிளந்தார், எரிகோ கோட்டையை ஒடித்தார். ஆண்டவராய் தேவன் அற்புதமாக வழி நடத்தினார். இப்படி அவரே ராஜாதி ராஜாவா, தேவாதி தேவனா, கர்த்தாதி கர்த்தரா, அவர்களை தெய்வமா, அவர்களுக்கு முன்னும் பின்னுமாக பாதுகாக்கிற தேவனா இருந்து அவர்களை நடத்தினார். நடித்து வந்த பாதைகள் ஆச்சரியமான காரியங்கள். அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்தார்கள் சிலர், தலைவர்கள், லீடர்ஸ்,
நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் அநேகர் ஆண்டார்கள். அற்புதமான பாடங்களை பைபிளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்பது குறித்து வேதத்தில் வாசிக்க போகிறோம். அற்புதமான ஒரு பாடம். ஆகவேதான் தேவனுடைய ஆளுகையிலே நீங்கள் யாரா இருக்கிறீங்க? சுதந்திரவாளியா இருக்கிறீங்களா அல்லது அடிமைகளா இருக்கிறீங்களா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். என்னோடு கூட பைபிளை தயவாக திருப்பிக் கொள்ளும்படி அன்பா கேட்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் வசனம், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனம் முதற்கொண்டு சில வாக்கியங்களை நான் வாசிக்கிற கவனிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம், The book of 1 Psalms chapter 8 verse 4 to some words I reading. Please listen me. அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்து சாமுவேல் இடத்திற்கு வந்து, இதோ நீர் முதிர் வயது உள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடியே எங்களை நியாயம் விசாரிப்பதற்கும் ஒரு ராஜா ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜா ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உம்மிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல் கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நல்லா கவனிக்க வேண்டிய 7ஆம் வசனத்துல, நான் தான் அவர்களை ஆளுகிறவர் என்று அவர்களுக்கு தெரியவில்லை, புரியவில்லை, உணரவில்லை, அறியவில்லை. ஆனால் என்னை உன்ன அல்ல, என்னை ஆளாதபடிக்கு தள்ளினார்கள். அருமையானவர்களே, நம்ம ஆளுகிறது யார்? சில வீடுகளை சொல்லுவாங்க, அவங்க பொண்டாட்டி ராஜ்யம் தாயா அந்த வீட்டில், அவங்க பொண்டாட்டி என்ன சொல்றாங்களோ அதுதான் ஏன்னுவாங்க. சில வீட்டில் அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் ஏன்னுவாங்க. சில வீட்டில் அவங்க அப்பா என்ன சொல்றாரு அதான்னுவாங்க. சில வீட்டில் அந்த குடும்ப தலைவர் என்ன சொல்றாரு அதான் சொல்லுவாங்க. சிலர் அந்த வீட்டில் அந்த பாட்டி தான் சொல்றதாங்க ஆளுகன்னுவாங்க. உங்க வீடு எப்படி இருக்கு? அவங்களுக்கு பின்னதாக முன்னதாக ஆண்டவர் இருக்கிறாரா என்று யோசிக்க வேண்டும். எனவே நாம் ஆளுகிறதல்ல, தேவனே நம்ம ஆளுகிறார் என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது. நிறைய சொல்லலாம். எங்க நாட்டில் நிறைய பேர் இருக்காங்கய்யா, வார்டு மெம்பர் இருக்கிறாங்க, கவுன்சிலர் இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க, ஜனாதிபதி இருக்கிறாங்க, சிஎம் இருக்கிறாரு, பிஎம் இருக்கிறாரு. இத்தனை ஆளுகை, இதோடு கூட இவங்களுக்கு கேபினெட்டுகள் இருக்கிறாங்க, அதோடு கூட நிறைய அரசாங்க பணியாளர்கள் இருக்கிறாங்க. இவர்களுடைய ஆளுகையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லலாம். ஆனா இவர்களையும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அற்புதமாக தேவ தூதர்கள் எப்படிப்பட்ட இருக்கிறார்கள் என்பது குறித்து எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பணி செய்கிற பணிவிட ஆவிகளா இருக்கிறார்கள் என்று தேவ தூதர்கள் குறித்து சொல்லப்படுகிறது. பணிவிட செய்கிறார்கள். இந்த உலகத்துல பணிவிட செய்கிற தேவ தூதலா இருக்கிறது. பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா? நீரு, காற்று, தண்ணீர், நெருப்பு, நீரு, நெருப்பு, இப்படி காற்று எல்லாமே தேவ தூதலா இருக்கிறார். மரமானாலும், காற்றானாலும், பூமியானாலும், விளைச்சலானாலும், ஆகாரமானாலும், நெருப்பானாலும், இவைகள் எல்லாமே தேவ தூதல் நமக்கு பணிவிட ஆவிகளா இருக்கிறார். வாகனங்களானாலும், உங்களை சுமக்கிறதானாலும் தேவனுடைய பணியை செய்கிற பணிவிட ஆவிகளா என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாவம் செய்த தேவ தூதர்களை கூட ஆண்டவர் கட்டி வச்சிருக்கிற சங்கிலினால். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், யூதாவின் புஸ்தகம் 6ஆம் வசனம். ஆண்டவர் பாவம் செய்த தூதர்களை, தங்கள் மேன்மையாக பாராட்டின தூதர்களை, நான் ஆண்டவருக்கு மேலான சிங்காசனத்தை உயர்த்துவேன் சொன்ன தேவ தூதர்களை கூட அங்கிருந்து கீழே தள்ளினார். அவர்கள்
கீழே விழுந்தார்கள். லூசிபராக விழுந்த தூதர்களாக காணப்பட்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை, தேவன் பரலோகத்துல ஆளுகை, அவர்தான் மெயின். அந்த கேபினெட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரதான காபிரியேல், பிரதான தூதர்கள், பிரதான தூதனாகிய மீகாவேல் யுத்தம் செய்கிறதுக்கு சேனாதிபதிகள், அவர் சேனாதிபதியின் ஒரு பெரிய பட தளபதியா இருக்கிறார். பிரதான தூதனாகிய காபிரியேல், அவர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கொண்டு போகிற குட் நியூஸ், அவர் நியூஸ் மீடியாவுக்கெல்லாம் அவர் ஹெட்டா இருக்கிறார், செய்தி சொல்லுகிறவரா இருக்கிறார். எனவே தேவனை 24 மணி நேரம் ஆராதிக்கக்கூடிய தூதர்கள், அதுல ஒருத்த விழுந்து போன தூதன் லூசிபரா மாறிவிட்டான். ஆகவே ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அவ்வாறு சட்டைகள், 2 சட்டைகளால முகத்தை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் கால்களை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால அவர்கள் அப்படியாக சிறகுகள் அடித்து பறந்து சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும், போற்ற வேண்டும். ஆகையினாலதான் வெளிப்படுத்தின 4ஆம் அதிகாரத்தோடு வாசிக்கிறோம். அந்த 4 ஜீவன்கள் சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறது. காரணம், ஆளுகை செய்கிறவர்களே இன்னும் முன்னதாக அவரே ஆளுகை செய்கிறவரா இருக்கிறார். எனவே மறந்து போக கூடாது, நாம் ஆளுகை செய்கிறவர்களுக்கு உட்பட்டு நடக்கிறோமா, மேற்பட்டு நடக்கிறோமா, அல்லது உலகத்தில் இருக்கிற பாவ சம்பவங்கள், பாவ இச்சைகள், சாத்தானால் உண்டான இச்சைகள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகளின் அன்பு கூறாதிருங்கள், மாம்சத்தின் பெருமையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உங்களை ஆளுகை செய்கிறதா? பிசாசினால் உண்டானவைகள் அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை ஆளுகை செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யணும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ஆகவே ஆவியானவர் அந்த அதிகாரத்துல வாசிக்கிற 8ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வாக்கியங்களை பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்து நீங்கள் அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அந்த ஆவியானவருக்குள்ளாக நீங்க நடத்தப்படுகிறீர்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற எவர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள் என்பதை குறித்து அழகாக எடுத்துரைக்கிறது நாம் பார்க்கிறோம். மறந்துவிடக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா அற்புதமான ஒரு பாடத்தை அந்த இடத்துல கற்றுக்கொள்ள முடியும். ஒரு குடும்பத்துல நடக்கிற சம்பவங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுவீர்கள். என்ன அப்படிப்பட்ட சம்பவம் என்றால், ஒரு குடும்பத்துல தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இளையவன் மூத்தவன். இளையவன் சில நாட்கள் ஆன பிற்பாடு தன்னுடைய தகப்பனிடத்துல ஆஸ்தியே பங்கு எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமா வாழ்ந்தான். எல்லாவற்றையும் இழந்தான். பாவத்துக்கு அடிமையாக பாவத்துல சிக்கி கொண்ட பிற்பாடு அவன் அந்த தேசத்தின் குடிகளோடு கூட இணைந்து கொண்டு அந்த குடியானோடு கூட ஒரு இடத்துல வேலைக்கு போனான். அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. பன்றி பேய்க்க வேலை கிடைத்தது. அந்த பன்றிகள் மேய்க்கிற வேலையிலும் அவனுக்கு நிம்மதி இல்லை. பசி, தாகம். அந்த பன்றி தின்றுகிற தவிடு தின்னலான்னு நினைத்தான். அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. உட்கார்ந்து யோசிக்கிறான். பாவத்துக்கு அடிமையா இருக்கிற, சாபத்துக்கு அடிமையா இருக்கிற, அப்பா விட்டு தூரம் வந்தேன். அப்பா ஆளுகள் இருக்கும் பொழுது நான் ஆசீர்வாதமா இருந்தேன். அப்பா எனக்கு அனுதினமும் புத்தாடைகள், புதுதான மோந்திரம், பாதரட்சை, விதவிதமாக ஆகாரங்கள், ராஜா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அங்கிருந்து என்னைக்கு வெளியே வந்தனோ அன்றைக்கே நான் பாவத்துக்கு அடிமையாக மாறிவிட்டேன் என்று சிந்தித்து, என் அப்பாவின் இடத்துல வேலை செய்கிற வேலையாட்களுக்கு நிறைய சம்பளம், சாப்பாடு நிறைய இருக்கு, எனக்கு சம்பளம் வேணாம், கிம்பளம் வேணாம்,
எனக்கு ஆகாரம் இருந்தா போதும் என்று மீண்டும் அவனுக்கு புத்தி தெளிந்த பிற்பாடு எழுந்து வந்து, அப்பா உமக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சேன் என்று அறிக்கை செய்து வந்து விழுந்தான் அப்பா பாதத்தில். அப்பா வேலைக்காரனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மகனாக அணைத்து கொண்டு பாதரட்சைகளை கொடுத்தார், புது வஸ்திரத்தை கொடுத்தார், மோந்திரத்தை கொடுத்தார். அவனுக்கு கொளுத்து கன்றை அடித்து விருந்து செய்து கொண்டாட்டமாக மேல தாளங்கள், அப்பா வீட்டில் எப்பொழுது சந்தோஷம் என்று குதூகலம் கொண்டாட்டத்தோட கொண்டாடினார்கள். கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு அடிமையா இருந்தா சமாதானத்தை இழந்து இருப்போம். பாவத்துக்கு அடிமையா இருந்தா தரித்திரம், துணிகள் இருக்காது, பொருட்கள் இருக்காது, தரித்திரம், ஆகாரம் இருக்காது. ஆனா பாவத்திலிருந்து விடுபட்டு ஆண்டோடு சமூகத்தில் நின்றால் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ராஜா வாழ்க்கையாக மாற்றுவார் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. ஒரு தகப்பனை விட்டு போனால் அப்படிதான் நம்முடைய நிலைமை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனுடைய கரங்களிலே அடங்கி இருக்க வேண்டும். யாக்கோபு அதுதான் சொல்றார், நீங்கள் தேவனுடைய கரத்தில் அடங்கிருங்கள், அவருடைய ஆளுகைக்குள்ள நீங்கள் இருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், உங்களை கைகளை சுத்தப்படுத்துங்கள், இருதயத்தை சுத்தப்படுத்துங்கள். 1 பேதுரு அற்புதமா சொல்றார், 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள், ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவருடைய கரம் பலத்த கரம். ஆகவே இந்த ஆளுகை செய்கிறவர்களுடைய சட்டத்துக்கு நாம கீழ்ப்படினோம், பட் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்க வேண்டும். ரோமர் அதான் சொல்லுது, ரோமர் 13ஆம் அதிகாரத்துல உலகத்துள்ள எந்த அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். கீழே வாசிக்கிறோம், ஊழியருடைய கரங்களை கூட நாம் கீழ்ப்படிந்து இருக்கணும். அநேகர் ஊழியர்கள் உங்கள் மெய்ப்பர்களா இருக்கிறார்கள், ஊழியர்கள் உங்களை நடத்துகிறவர்களா இருக்கிறார்கள், ஊழியர்கள் உங்களுக்கு தகப்பன போல இருக்கிறார்கள், ஊழியர்கள் தேவனுடைய பார்வையில தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாங்கி தருகிற அவருடைய பிரசன்னமா இருக்கிறார்கள், அக்கினி ஜோலிகளா இருக்கிறார்கள், காற்றுகளா இருக்கிறார்கள், அவர் கரத்தில் பயன்படுகிற பாத்திரங்களா இருக்கிறார்கள். அவங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனவே பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். பெற்றோர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தால் அவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யூதா ராஜா, இயேசு ராஜா, மத்திய எழுதின சுவிசேஷம் மத்திய 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். மத்திய 27:37, அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தாரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார். பிலாத்து ஒரு காரியத்தை செய்தார், இவர் யூதருடைய ராஜா, இயேசு நம்முடைய ராஜாவா இருக்கிறார், மறந்து விடக்கூடாது. அவர் தான் நமக்கு ராஜா, அவரே நம்ம ஆளுகை செய்யணும், அவர் ராஜா. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல தாவீது ராஜா ஆன பிற்பாடு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்யும் பொழுது, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனே தேவாதி தேவன் என்று சொன்னான். சங்கீதக்காரன் கூட நிறைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ல மகத்துவம் உள்ள நித்திய ராஜாவாகிய அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ராஜாதி ராஜா. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் ராஜாவா இருக்கிறார். அவர் ஒரு பெரிய ராஜாவா இருக்கிறார். ஆகையினாலதான் அற்புதமான வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். சங்கீதங்கள் புஸ்தகத்துல 42ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், 83ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ராஜா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2:8 மகிமின் ராஜா, மகிமின் கர்த்தர், மகிமின் தேவன். சங்கீதம்
24 சங்கீதம் 7-10 வசனங்களை வாசிக்கிறோம். வாசல்களே உங்க தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமின் ராஜா உட்பிரவேசிப்பார். இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். அந்த ராஜா உன் இருதயத்துல பிரவேசிக்க வேண்டும். அவர் உன் ஆளுகை செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கை ஆளுகை செய்ய வேண்டும். உங்களை ஆத்மா ஆளுகை செய்ய வேண்டும். உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக ஒரு வாக்கியத்தை வாசித்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கடைசியாக அற்புதமான ஒரு வார்த்தை. நீங்கள் அடிமைகளா சுதந்திரவாளிகளா? தேவனுடைய கையில, தேவனுடைய ஆளுகையில, தேவனுடைய ஆளுகையில நீங்கள் யார்? சுதந்திரவாளிகளா, குற்றவாளிகளா, அடிமைகளா? பைபிள் அழகாக நம்ம எச்சரிக்கிறது சொல்லுகிறத பார்க்கிறோம். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வரக்கூடிய நீங்கள் வாசிக்கலாம். அந்த அதிகாரம் முழுக்க அற்புதமான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல், ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைதனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதன நிலையில நிலைத்துக் கொண்டிருங்கள். அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லப்படுகிற பார். நீங்கள் மீண்டும் விருத்தி சேதனத்துக்கு போறீங்களா? போக வேண்டாம். ஆவின்படி நீங்கள் விருத்தி சேதனம் பண்ணப்பட்டவர்கள், ஞானஸ்தானத்து மூலமாக்கி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள், புறஜாதிகள் படியாக்க போக வேண்டாம். நியாயப்பிரமாணத்தின்படி சில காரியங்களை ஆண்டவர் மாற்றினார். அதுல இருந்து நீங்கள் விடுபட வேண்டும். நீங்கள் ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறீங்க, கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறீங்க, கிறிஸ்து இடத்துல வந்தீங்க, விசுவாசித்தீங்க, அந்த விசுவாசத்தினால் கிருபை பெற்றீங்க, அந்த கிருபையில நிலைத்திருங்க. நீங்கள் அன்புக்கு அடிமையானவர்கள், நீங்கள் தேவனுக்கு அடிமையானவர்கள், நீங்கள் சுயாதீனம் உடையவர்கள், நீங்கள் பிரியடமம் பெற்றவர்கள், நீங்க ஒன்றுக்கு அடிமையானவர்கள் அல்ல சொல்லிட்டு சொல்றாரு. மாம்சமும் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போர் செய்கிறதா இருக்கிறது. நீங்கள் மாம்சத்துக்கு உட்படாமல் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களா இருங்கள். 16ஆம் வசனம் முதற்கொண்டு 20ஆம் வசனம் வரையும் 21ஆம் வசனம் வரையும் மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமா இருக்கிறது. கொலைகள், மாம்சத்தின் எண்ணங்கள், உபச்சாரங்கள், களியாட்டுகள், போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், விக்கிரக ஆராதனைகள், பில்லி சூனியங்கள், மாம்சத்தின் கிரிகள், வேசித்தனம், அசுத்தம், காமம், இப்படி இவைகள் எல்லாம் பாவத்துக்கு அடிமையாகி இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. சபையில வந்தவனும் அது அப்படிதான் கிடக்கிறான், சபையை நடத்துறவனும் அப்படிதான் கிடக்கிறான், ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றவனும் அப்படிதான் கிடக்கிறான். எல்லாரும் இல்ல, சிலரை கூறுகிறேன். சிலர் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். விக்கிரகம், ஆஸ்தி என்ற விக்கிரகம், உபச்சாரம், மாம்சத்தின் எண்ணங்கள், வேசித்தனங்கள், மாம்சம் என்ற பெருமை, பேரு, புகழு, என் பேர் பெருசா வரணும், என் போட்டோ பெருசா வரணும், நான் எல்லாத்துலயும் பிரேம் தெரியணும். ஒன்னுத்துக்கும் உதவாதரா நீ செத்தனாக்கா உன் சரீரம் குப்பையில பண்ணு ஓடுவாங்க மண்ணுல. அறிவில்லாத தனமாக 23ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. 22ஆம் வசனம், ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சாடுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான ஒரு பிரமாணம் இல்லை. கிறிஸ்தவர்களுடைய தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவினால பெழுத்திருந்தோம்னால் ஆவி கட்டுப்படி நடக்க கடுவோம். வீண் புகழ்ச்சியும் விரும்பாமலும், ஒருவர் கோபம் ஊட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் போராமை கொள்ளாமலும் இருக்க கடும், ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தி, அன்பே பிரதானம். அன்பு ஆளுகை செய்யும், வம்பு அல்ல, அன்புதான் ஆளுகை செய்யும். எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு ஆசை உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியிராது. அப்போஸ்தலர் பவுல் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 23ஆம் வசனத்துல அருமையா சொல்லி இருக்கிறான். 1 கொரிந்தியர் 10:23 எனக்கு நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்றேன், எல்லாம் இருக்கு, ஆனா ஒன்று எனக்கு தகுதியிராது. வயிற்றுக்கு போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், இதையும் அதையும் ஆண்டவர் அளிப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் ஆளுகை செய்யணும், நம்ம குடும்பத்தை தேவன் ஆளுகை செய்யணும், நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆளுகை செய்யணும், நம்மை தேவன் ஆளுகை செய்யணும், சபையை தேவன் ஆளுகை செய்யணும். நமக்கு ராஜாதி ராஜா அவர்தான், கர்த்தாதி கர்த்தர் அவர்தான், தேவாதி தேவன் அவர்தான், அவரே ஆளுகை செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். அவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்க வேண்டும். என் மேல் ஆவியானவர் இருக்கிறார் என்று இயேசு சொன்னார்.
எங்கள் மேலும் ஆவியானவர் இருக்கிறார், நம் மேலும் ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த வார்த்தையில் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சேசுதமாக தேவனுடைய கையில, தேவனுடைய ஆளுகையில நீங்கள் யார்? சுதந்திரவாளியா, குற்றவாளியா, அல்லது அடிமைகளா இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.